வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதத்துலேருந்து நமக்கு ஒரு 2 அப்டேட் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங்கில் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் திங் ஹெச்எஸ்என் சம்மரி. ஸோ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் அதில் ஒரு மேஜர் எரர் மட்டும் சொல்லியிருந்தேன், மிச்சம் ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருந்தேன். அது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹெச்எஸ்எனோட எரர் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அதே டாப்பிக்கில் ரெண்டாவதாக இருக்க ஒரு விஷயம், அதாவது டாக்குமெண்ட் சம்மரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் சம்மரியில் என்னென்ன எக்ஸிஸ்டிங்காக ஃபைல் ஆகணும், தென் என்னென்ன எக்ஸிஸ்டிங்காக ஃபைல் ஆகும், நம்ம அதை எது இதில் மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அஸ்யூஷுவல் தான், வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் நீங்கள் இதுவரையும் கொடுத்த சப்போர்ட்டை இதுக்கு மேலே நான் எதிர்பார்க்குறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட ஜிஹெச்சில் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் சம்மரி. ஸோ டாக்குமெண்ட் சம்மரியை பொறுத்த மட்டும் நம்ம இதுவரை என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு சிலர் ஆப்ஷனில் இருந்தனால கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ இந்த மே மாதத்துலேருந்து இந்த டாக்குமெண்ட் சம்மரின்றது கம்பல்சரி. ஸோ இந்த டாக்குமெண்ட் சம்மரியை பொறுத்த மட்டும் என்னென்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்வைசஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளை அண்ட் தென் இன்வைசஸ் ஃபார் இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சேல்ஸுக்கு உண்டான பில் அண்ட் நம்ம சேல்ஸ் பில்லோட டாக்குமெண்ட் நம்பர்ஸ். அண்ட் தென் செகண்டரி ஆப்ஷன் இன்வைசஸ் ஃபார் இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது, நம்மளோட ஆர்சிஎம் என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆர்சிஎம் என்ட்ரிஸும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்கணும். ஸோ அதையும் டாக்குமெண்ட் சம்மரில் கொடுத்து தான் நம்ம ஃபைல் பண்ணணும். தென் ரிவைஸ்டு இன்வைசஸ், டெபிட் நோட், தென் கிரெடிட் நோட், தென் ரிசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 11 செக்ரிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 11 செக்ரிகேஷன்ஸ்லையுமே நம்ம எது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டேலியிலேருந்து அப்லோட் பண்ணுறப்ப இது எது அப்டேட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டேலிக்கு ஃபார்வர்ட் ஆகிக்கலாம் போர்ட்டலேருந்து. ஸோ டேலிக்கு போனோடனே நமக்குன்னு இருக்க டேட்டா, ஸோ டேட்டாவை கொடுத்து முடிச்சு உள்ளே போனோடனே ரெஸ்பெக்டிவ் ஆல்ட் ஜி கொடுத்து ஜிஎஸ்டிஆர் 1 போகிறோம். ஸோ 1 போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பெக்டிவ் மந்த் என்ன, மே மாதம். ஸோ மே மாதத்துக்கு உண்டான ஹெச்எஸ் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மே மாதத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நான் ஹெச்எஸ்என் சம்மரிலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ காமிச்சதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, B2B, B2C எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டாக்குமெண்ட் சம்மரியில் வந்து பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் சேம் போர்ட்டல் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதே சேம் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வைசஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளை. ஸோ நம்மளோட சேல்ஸ் பில் ஃப்ரம் டு எந்த பில் வரையும், எண்ட் ஸ்டார்ட் டு எண்டு, எந்தெந்த பில்லேருந்து எந்த பில்லு போய்கிட்டு இருக்கு. தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் கவுண்டை பொறுத்த மட்டும் 5 பில்லு போட்டிருக்கோம். அதில் 4 பில் நெட் இஷ்யூடுன்னு இருக்கு இல்லைங்களா, 4 பில் இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஒரு பில் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஆர்சிஎம் என்ட்ரி, இன்வைசஸ் ஃபார் இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். சார் நான் இதுவரை ஆர்சிஎம் என்ட்ரி போட மாட்டேன் சார், ஆனால் 3Bல மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் சார்ன்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது 100% நல்லது. என்ன ரீசனுக்காக கேட்டேன் அப்படின்ற பட்சத்தில், ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ரெக்கார்டு இல்லாமல் நம்ம ஆர்சிஎம் என்ட்ரி மட்டும் போஸ்ட் பண்ணாலும் இட் மே கிரியேட் ஏ இஷ்யூ. ஸோ என்னன்னா, ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ ஆர்சிஎம் என்ட்ரி நம்ம போடுற மாதிரி இருக்கா, அதை அந்த மாதமே ஃபைல் பண்ணி அதை டாக்குமெண்ட் சம்மரியில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதற்கான டிரான்சாக்ஷனை லிங்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சார் நான் சேல்ஸ் மட்டும் தான் சார் இது வரையும் போட்டுக்கிட்டு இருக்கேன், கிரெடிட் நோட் மட்டும் தான் சார் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆர்சிஎம் என்ட்ரி போட மாட்டேன் சார், நான் டேரெக்டாக 3Bல அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்தில் டேட்டா எஃபிஷியன்சிக்காக நீங்கள் இனிமேல் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ டாக்குமெண்ட் சம்மரியை பொறுத்த மட்டும் உங்களோட ஆர்சிஎம் என்ட்ரிஸையும் ரெஃப்ளெக்ட் பண்ணும் டேலி. அதில் உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன், டேலிலையும் அந்த ரெஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக வருது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட் ஒன் ரிவைஸ்டு இன்வைசஸ்ன்றது இல்லை. டெபிட் நோட், கிரெடிட் நோட்டை பொறுத்த மட்டும் டெபிட் நோட், கிரெடிட் நோட்டும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ முக்கியமான 4 விஷயங்கள் சேல்ஸ் ரிலேட்டடாக, டேக்ஸபிள் ரிலேட்டடாக இருக்க சேல்ஸாக இருக்கட்டும், ஆர்சிஎம் பர்ச்சேஸாக இருக்கட்டும், டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த 4 கேட்டகரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சார். இது இல்லாமல் இந்த ரிசிப்ட் வவுச்சர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேலியிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆனாலுமே ஆகாது. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸபிள்னு பார்க்குறப்போ இந்த மேஜரான 4 விஷயங்கள் சேல்ஸு, பர்ச்சேஸு, கிரெடிட் நோட், டெபிட் நோட் அண்ட் ஆர்சிஎம். ஸோ ஐ மீன் பர்ச்சேஸ் இன் த சென்ஸ் ஆர்சிஎம் பர்ச்சேஸ், சரிங்களா. ஸோ இந்த விஷயங்களை மேண்டேட்டரியாக நீங்கள் டேட்டாவை போட்டு அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் சம்மரிக்கு கம்பல்சரி ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ டாக்குமெண்ட் சம்மரியை பொறுத்த மட்டும் என்னோட ஆர்சிஎம் பில்ஸ் முதற்கொண்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிலிட்டி வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்மரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கன்க்ளூடராக கொடுக்கணுன்றது சொல்லிடுறோம். ஸோ ப்ரீவியஸ்லேயே சொல்லியிருந்தேன், ஹெச்எஸ்என் சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் B2B, B2C அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்.
இது இல்லாம இன்னொரு மேஜர் ஒரு எரர் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் இன்கேஸ் நான் ப்ரீவியஸ் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட்ஸோ இல்ல 6 டிஜிட்ஸோ ஹெச்எஸ்என் யூஸ் பண்ணிருக்கேன் சார். ஆனா என்னோட டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே தான் சார். பட் இப்போ நான் ஹெச்எஸ்என் ஃபைல் பண்றப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எரர் வருது சார்ன்றப்ப கம்பல்சரி எரர் வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்க ப்ரீவியஸ்லி 6 டிஜிட் போட்டு ஃபைல் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க அதை 4 மாத்துறீங்கன்றப்ப உங்களோட டேர்ன் ஓவருக்கும் உங்க ஹெச்எஸ்என் கோடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி எரர் காட்டும் போர்ட்டல். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி 6 டிஜிட் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணாலும் சரி 8 டிஜிட் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணாலும் சரி அதே மெத்தடாலஜியை தான் நீங்க மறுபடியும் ஹெச்எஸ்என் சம்மரில் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி போன லாஸ்ட் வீடியோவில் ஹெச்எஸ்என் சம்மரியில் கீழே பின் பண்ணுறேன். ஹெச்எஸ்என் சம்மரி வேணுன்றவங்க எரர் எப்படி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஹெச்எஸ்என் சம்மரியை பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்கேஸ் நான் என்னோட ஹெச்எஸ்என் சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் B2B மட்டும்தான் இருக்கு, எனக்கு B2C இல்லை சார் அப்படின்ற பட்சத்தில் 5 கோடிக்கு கீழே B2B கம்பல்சரி, 5 கோடிக்கு மேலே தான் B2B B2C கம்பல்சரி. பட் 5 கோடி கீழே இருக்கேன் சார் B2C மட்டும்தான் இருக்குன்ற பட்சத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கிளியராக கேட்பேன்னா, நம்ம GSTR 9 ஃபைல் பண்றப்போ கம்பல்சரி B2B B2Cன்றதெல்லாம் இல்லாம சேல்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்ல ஓவரால் ஹெச்எஸ்என் சம்மரி தான் ஃபைல் பண்றோம். ஸோ அதையே நீங்க B2B B2C ஆப்ஷன் இல்லாம ஓவராலுக்கு எடுத்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற பட்சத்தில் GSTR 9 ரெக்கன்சிலேஷனாகவே இருந்தாலும் அது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஹெச்எஸ்என் சம்மரியை பொறுத்த மட்டும் ஆப்ஷனல்ன்றது போகாம B2B B2C ரெண்டையுமே நம்ம எடுத்து போட்டு ஃபைல் பண்றோன்ற பட்சத்தில் அது GSTR 9க்கு சப்போர்ட்டாக இருக்குன்றத டெலிவரி பண்ணணும்னு நினைச்சு ஸோ இந்த விஷயத்தை டெலிவரி பண்ணேன். ஸோ ஆப்ஷனலாக இந்த மாசத்துக்கு உண்டான GSTR ஃபைலிங்ல இருக்க எரர்ஸ் அண்ட் தென் அதோட சொல்யூஷனே உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டுன்றதை முழு மனசாக நம்புறேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் டெப்த்தாக எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும் சார், கண்டிப்பாக உங்களுக்குன்னு கமெண்ட் செக்ஷன் இருக்கு. ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்கள் கமெண்ட்ல சொல்றதுக்கான வீடியோ வித் இந்த வீக் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.